ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும், குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது, எல்லாருக்குமே பகை, வம்பு, வழக்கு, சண்டைகள் இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாதவங்களே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு காலகட்டத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ சண்டை அப்படிங்கிறதும், ஒரு அக்கம் பக்கத்து வீட்ல சண்டை, அ ஏதோ ஒரு வேலை செய்ற இடத்துல சண்டை, யாரோ நம்மள எதிரியா பார்க்குறாங்க அப்படிங்கும்போது, நம்ம மனம் ரொம்ப உளைச்சலுக்கு ஆளாகும். அந்த மன உளைச்சல் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போறோம், வழிபடுறோம், விளக்கேத்துறோம் அப்படிங்கிறது நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. அது அவங்கவங்களோட கால சூழ்நிலை, நேரம், அவங்க வேலைய பொறுத்தது. இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து யாரோ ஒருத்தர் நம்மள பகையா பார்க்குறாங்க, யாரோ ஒருத்தர் நம்மள எதிரியா நினைக்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிறவங்க, செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயமா தெரியும். ஆனா இது ஒரு நல்ல தாந்திரிக பரிகாரம். எளிமையா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இது சக்தி குறைந்தது கிடையாது. நல்ல சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படிங்கிறது தான். இதுக்கு நம்ம எந்த செலவும் இல்ல. நீங்க எந்த மாந்திரிகர் கிட்டயும் போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்களே செஞ்சுக்கலாம் வீட்ல. ஒரு கயிறு, அதாவது 7 நிறங்கள் கொண்ட தனித்தனி கயிறு. 7 நூல் அப்படின்னு சொல்லலாம். 7 வண்ணங்கள். 7 நிறங்கள் கொண்ட தனித்தனியா இருக்கக்கூடிய கயிறு வாங்கிக்கங்க. இது எல்லா கடையிலயும் கிடைக்கும். கோயிலுக்கு வெளியில இருக்க கடையில இப்ப எல்லா இடத்துலயுமே இத வச்சிருக்காங்க. 7 நிறங்கள் கொண்ட அந்த கயிறு எடுத்து, 7 நிறங்கள் கொண்ட அந்த கயிறையும் ஒன்று போல உங்க கை அளவுக்கு தகுந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இத அப்படியே நம்ம சுருட்டணும். அதாவது 7 கலரும் இப்படி இருக்கிற மாதிரி நம்ம சுருட்டிக்கணும். இத ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு சனிக்கிழமை சனிக்கிழமை மாலை வேளை ஒரு 6 மணிக்கு மேல 6ல இருந்து 7 மணிக்குள்ள இறங்கு பொழுதுல உங்களோட குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சுட்டு, வலது கையில நம்ம இந்த இடத்துல எப்பவுமே கயிறு கட்டுற இடத்துல நம்ம இத கட்டிக்க வேண்டியதுதான். உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு, சனிக்கிழமை மாலை 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள இந்த இறங்கு பொழுதுல இந்த 7 வண்ணம் உள்ள இந்த கயிறை வலது கையில நம்ம கட்டிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஒரு தேவையில்லாம சண்டை சச்சரவு வருது. யாரோ நம்மள எதிரியா நினைக்கிற மாரியான ஒரு உணர்வு இருக்கு. இல்ல எதிரியா நினைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அந்த மாதிரியான மன உளைச்சல் எல்லாமே சரியா போகும். உங்க குலதெய்வமும், இஷ்ட தெய்வமும் சரி, உங்களுக்கான அந்த அனுகிரகத்த நீங்க இப்படி வேண்டி கட்டும்போது செய்வாங்க. இத தொடர்ந்து 48 நாட்கள் நம்ம கையில இருக்கிற மாதிரி கட்டிக்கணும். 48 நாள் கழிச்சு நீங்க இத ஒரு நீர்நிலையிலயோ, இல்ல தனியாவோ எடுத்து வச்சிரலாம். நீர்நிலையில விட்டுறலாம், இல்ல தனியா எடுத்து வச்சிரலாம். இதுக்கப்புறம் நீங்க இத கட்டணும்னு அவசியம் இல்ல. 48 நாட்கள் மட்டும் நீங்க இத கட்டுனா போதும். தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்களோட இந்த மாரியான எதிரிகள், மன உளைச்சல் இதுலருந்து நீங்க வெளியில வருவீங்க. நன்றி, வணக்கம்.